Unit 7, Exercise 7.8, question number 12. A hollow cone with base radius a centimeter and height b centimeter is placed on a table. ஒரு ஹாலோ கோன். ஸோ கோன்கிறது ஹாலோ கோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது இட்ஸ் நாட் அ சாலிட் கோன். உள்ள ஸ்பேஸ் இருக்குது. இதோடைய ரேடியஸ், இந்த கோனுடைய ரேடியஸ் ஏ சென்டிமீட்டர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஹைட்டுங்கிறது பி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த டேபிள். ஷோ த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர். இப்போ பாருங்கள், சிலிண்டர்ன்ற வேர்டும் வந்திருக்கு. ஆல்ரெடி கோனும் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு டவுட் வரும், எந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்ற. அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் லார்ஜஸ்ட், கிரேட்டஸ்ட், மேக்ஸிமம், ஸோ அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுக்கு பக்கத்தில் சிலிண்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். தட் கேன் பி ஹிடன் அண்டர்நீத். அண்டர்நீத் அப்படிங்கிறது சம்திங் இஸ் கவர்ட் பை அனதர் திங். ஓகே, இட்ஸ் 4/9 times வால்யூம் ஆஃப் த கோன். இங்கே சம்திங் இஸ் கவர்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், சிலிண்டர் தான் உள்ளே இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு கோனுக்குள்ளே. ஓகே, ஸோ எப்படி நம்ம கோனுக்கு ரேடியஸ் அண்ட் ஹைட்டு இங்கே கொடுத்துருந்தாங்களோ அதே போல் சிலிண்டருக்கு ரேடியஸ் அண்ட் ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது சிலிண்டர் இல்லையா? இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் பிஇ, அதை நம்ம ஆர்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதோடைய ஹைட்டு ஓபி, அதை ஹெச்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை 4/9 times வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் அ கோன் என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. பட் இங்கே ஆறுங்கிறது கோனுக்கு ஏ ஸ்கொயர் பி, 1/3 πa²b, 4/9 into 1/3 πa²bன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் see the solution. ஃபஸ்ட்டு கோனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிடலாம். ஓகே, கோன் பாருங்கள், இங்கே ரேடியஸுங்கிறது பிசி, அது ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டு ஏபிங்கிறது பி. ஏபி இஸ் நத்திங் பட் பி. அடுத்தது சிலிண்டர் நம்ம எழுதிடலாம். சிலிண்டருடைய மெஷர்மெண்ட்டை பாருங்கள், இங்கே ரேடியஸுங்கிறது பிஇ, அதை நம்ம ஆர்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பிஇ இஸ் ஈக்குவல் டு ஆர். அண்ட் இதோடைய ஹைட் பாருங்கள் ஓபி, அதோடைய ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு தான் அசியூம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓபியோடைய லென்த்தும் டிஇயோ சேம் தான். நம்ம இதுக்கு டிஇயோ ஈக்குவல்னு எழுதிடலாம். பிகாஸ் லேட்டர் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் என்ன ஃபார்முலா? πr²h. ஹெச் எப்படியாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஆரில் எழுதினோம்னா தான் அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. அது எப்படி எழுதலான்னா, இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, அப்சர்வ் பண்ணுங்கள். ஏபிசி இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் டிஇசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது பாருங்கள். ஏபிசிங்கிறதும் டிஇசிங்கிறதும் சிமிலர் ட்ரையாங்கிள். பிகாஸ் இது இந்த இடத்துல பாருங்கள், இது பர்பண்டிகுலர் இந்த இடத்துல. அதே போல் இங்கேயும் இது பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, therefore triangle ABC is similar to the triangle DEC. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, AB divided by BC which is equal to, எப்படி எழுதுறோம்? AB divided by BC which is equal to DE divided by ECன்னு எழுத போகிறோம். DE divided by EC which implies that. இப்போ இதோடைய மெஷர்மெண்ட் தான் இப்போ தான் எழுதணும் இல்லையா? இந்த மெஷர்மெண்ட்டில் என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஏபிக்கு பதில் பி, பிசிக்கு பதில் ஏ. அப்போ இங்கே பி பை ஏ. ஸோ பி டிவைடட் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிஇ பை இசி. டிஇ அப்படிங்கிறது ஹெச், இசிங்கிறது இங்கே எங்கேயுமே எழுதலை பாருங்கள். அப்போ டயக்ராமை அப்சர்வ் பண்ணுங்கள். இசி. ஓகே, இங்கே இசி இதுக்கு லென்த் எதுவுமே இல்லை. பட் நம்ம இது ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். கோனுடைய ரேடியஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஏ. அதில் பிஇ ரேடியஸை ஒமிஷன் பண்ணிட்டோம்னா அதுதான் இசிக்கு ஈக்குவல். அப்போது இசி இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் ஆர். ஏ மைனஸ் ஆர். ஸோ இங்கே ஹெச்ங்கிற ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவை. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆரை இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஏ மைனஸ் ஆர் இன்டு பி டிவைடட் பை ஏ. ஓகே, திஸ் இஸ் an important equation, name it as 1. இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Volume of a cylinder. Volume of a cylinder. V is equal to pi r square h. V is equal to pi r square அப்படியே இருக்கட்டும். ஹெச்சுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நாம? a minus r into b minus a.
a minus r into b minus b by a. a minus r into b by a. இப்போ இதை நம்ம with respect to rல தான் நம்ம differentiate பண்ணணும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஆறுங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. b by a கான்ஸ்டன்ட் தான், சாரி b by a கான்ஸ்டன்ட் தான், அதை முன்னாடி கொண்டு வந்துடலாம். பை b divided by a, இந்த r ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ar ஸ்கொயர் மைனஸ் r கியூப். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். v dash of r which is equal to pi b by a, அது கான்ஸ்டன்ட், அது ப்ராடக்டில் இருக்குது, அப்படி இருக்கட்டும். ar ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, ar ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2r, அப்போ 2arங்கிறது வரும், மைனஸ் r கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3r ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும்? புட் v dash of r is equal to 0. அப்போ pi b by a into 2ar minus 3r square is equal to 0. அப்போ pi b by a ஃபுல்லாக 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2ar minus 3r square is equal to 0. அதாவது r காமனாக இருக்குது. 2a minus 3r is equal to 0. அப்படின்னா r is equal to 0. இன்னொரு முறை 2a minus 3r is equal to 0. இங்கே நம்ம 3r is equal to 2aன்னு எழுதலாம். அப்படின்னா r is equal to 2a divided by 3. rக்கு 2 கிரிட்டிக்கல் நம்பர் கிடச்சிருக்கு. அது இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், 0வை எடுத்துக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஆறுங்கிறது 0 ஆச்சு அப்படின்னா அங்கே ஷேப்பே இருக்காது, சிலிண்டரே இருக்காது. அதனால் திஸ் இஸ் நாட் பாசிபிள். r is equal to 2a by 3. இதுதான் நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர். நெக்ஸ்ட் v டபுள் டேஷ் ஆஃப் ஆருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். v டேஷ் நம்ம என்னன்னு பார்த்தோம், அது இங்கே எழுதிக்கலாம். v டேஷ் அப்படிங்கிறது pi b by a into 2ar minus 3r ஸ்கொயர். ஸோ இதை வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். pi b by a into 2ar minus 3r ஸ்கொயர். இது இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v டபுள் டேஷ் pi b by a ப்ராடக்ட், அது அப்படி இருக்கட்டும். ஓப்பன் த ப்ராக்கெட். இப்போ இங்கே 2arன்னு இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு ஆரில் தான் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, பக்கத்தில் 2a இருக்குது, அது அப்படியே எழுதிடலாம். மைனஸ் 3r ஸ்கொயர், r ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 2r, முன்னாடி 3ங்கிறது இருக்குது, அப்படின்னா 6r. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் ஆரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, v டபுள் டேஷ் ஆஃப் 2a டிவைடட் பை 3. பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பார்த்துடலாம். pi b by a into 2a minus 6r. 6rங்கிறது 2a by 3. 2a divided by 3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ இங்கே 2a, இங்கே 4a. 2a minus 4aங்கிறது minus 2a. ஸோ pi b by a minus 2a. அப்போ இது ஒரு நெகட்டிவ் நம்பர், தட் இஸ் லெஸ் தேன் 0. ஓகே, ஏலாம் கேன்சல் ஆகும், பட் ஆகும்போது இது ஒரு நெகட்டிவ் நம்பர், லெஸ் தென் 0. அப்படின்னா v அட்டைன்ஸ், அதாவது வால்யூம் அட்டைன்ஸ் மேக்ஸிமம். அது எந்த கிரிட்டிக்கல் நம்பர் போது? when r is equal to 2a by 3. r is equal to 2a by 3. ஸோ இது மேக்ஸிமம்ங்கிறத சொல்லிட்டோம். வால்யூம் அட்டைன்ஸ் மேக்ஸிமம், வால்யூம் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். when r is 2a by 3. இப்போ h வேல்யூவை நம்ம அப்டைன் பண்ணணும். ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் நம்ம h வேல்யூ, ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள். ஓகே, a minus r into b by a. இதில் ஆருடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்ம பார்த்தது h is equal to a minus r into b divided by a. h is equal to a minus rங்கிறது 2a by 3 obtain பண்ணது into b by a. இது LCM எடுத்துடலாம். 3a minus 2a which is a by 3. h is equal to a divided by 3 into b divided by a. a will get cancelled. So we have b by 3. அப்போ h is equal to b divided by 3. So r வேல்யூவையும் obtain பண்ணிட்டோம், h வேல்யூவையும் obtain பண்ணிட்டோம்.
இங்கே கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? வால்யூம் ஆஃப் அ லார்ஜஸ்ட் சிலிண்டர் இஸ் 4/9 times into volume of the cone. Okay. Now, what is volume of a cylinder? Volume of a cylinder, which is pi r square h. Pi r square h. R உடைய value 2a by 3. இங்க ஸ்கொயர் பண்ணா 2a by 3 ஸ்கொயர் பண்ணா 4a square divided by 9. ஹைட் அப்படிங்கிறது b by 3 அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ கொஸ்டினில் 4/9 காமனாக இருந்தது இல்லையா? அப்போ 4/9 வெளியே எடுத்துடலாம். இன்சைட் த ப்ராக்கெட் இப்போ இங்கே 3 டினாமினேட்டரில் 3 இருக்கும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் 1 போட்டுக்கலாம். 1/3 இன்ட்டு பை a ஸ்கொயர் b. ஸோ எல்லாம் எழுதிட்டோம் பாருங்கள். 1/3 பை a ஸ்கொயர் பிங்கிறது வால்யூம் ஆஃப் அ கோன். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருந்தது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் விச் இஸ் 4/9 into 1/3 pi a square b. அதாவது 4/9 into volume of a cone. Volume of a cone. Hence proved. Okay. Thank you, children.